ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு வி ஹெல்தி. வி ஹெல்தி சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நடந்த ஒரு ரிசர்ச்சில் அதிக நேரம் முகக்கவசம் அதாவது மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால மாஸ்க்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்னி வந்து முகத்தில் ஃபார்ம் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லாக்டவுனில் எல்லாரும் இருக்கிறதுனால இந்த கொரோனா வைரஸ் இஷ்யூனால கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாஸ்க் போடாமல் வெளியில் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முகக்கவசம் கட்டாயமாகிவிட்டது. ஸோ இதனால முகத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது, அதை வந்து நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷன் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, நார்மலாக முகக்கவசம் வந்து நம்ம அதிக நேரம் அணியும் போது நம்ம முகக்கவசம் அணிஞ்சிருக்க இடத்துல அந்த பார்டர்ஸ் அதாவது அதோட நார்மல் எட்ஜஸில் பார்த்தீங்கன்னா அழுத்தம் ஏற்படும் நம்ம முகத்தில். அப்போ முகத்தில் வந்து அழுத்தம் ஏற்படுறதுனால நம்மளோட மூச்சு காற்று வந்து நம்ம விடுற மூச்சு காற்று கார்பன் டை ஆக்சைடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வேர்வை வந்து அந்த இடங்களை சுற்றி அதிகமாக இருக்கும். உள்ளுக்குள்ள வேர்வை அதிகமாகிறதுனால பாக்டீரியல் growth வந்து அதிகமாக இருக்கும். ஸோ பாக்டீரியல் growth அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்னா, தோலில் கொஞ்சம் கொஞ்சமாக அது உள்ளே போக ஆரம்பிக்கும் துளைகள் மூலியமா. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, முகத்துல அதாவது ப்ரெஷர் இருக்கிற எல்லா ஏரியாஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த மாஸ்கோட ப்ரெஷர் இருக்கிற எல்லா இடத்துலயும் ரெட்னஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா புண்ணாக ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு வழியில நம்ம வந்து முகத்தை வந்து பாதிக்குது. அது மட்டும் இல்ல, சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒயிட்டா வந்து தோல் வந்து பிஞ்சிட்டு வரும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம அதிக நேரம் மாஸ்க் வந்து யூஸ் பண்றதுனாலதான் வருது. ஸோ இது வந்து எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம், எதை யூஸ் பண்ணா நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம் வந்து ரிலீவ் ஆகலாம்ன்றது நான் இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, எந்த வகையான மாஸ்க் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் இமோலியன்ட் யூஸ் பண்ணுங்க. இமோலியன்ட் வந்துட்டு நம்ம இப்போ வந்து லோஷன், கிரீம், ஆயின்மெண்ட் எல்லா வகையிலுமே கிடைக்குது. ஸோ வந்து அது மார்க்கெட்ல வந்து நிறையவே அவைலபிள் இருக்கு. ஸோ அதுல வந்து ஏதாவது ஒன்று வாங்கி நம்ம வந்து ஃபேஸ்ல வந்து அந்த மாஸ்க் வந்து ஃபேஸ்ல ப்ரெஷர் ஆகிற இடத்துல அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் போட்டோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். நார்மலா பாத்தீங்கன்னா ஹோம் மேட் நேச்சுரலா இருக்கிறது பாத்தீங்கன்னா கோகோனட் ஆயில். நம்ம வந்து கோகோனட் ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணி கூட நம்ம அந்த மாஸ்க் அணிஞ்சோம்னா கண்டிப்பா அந்த தோல்ல எந்த ப்ராப்ளமே வராது. இரண்டாவது பாத்தீங்கன்னா மாய்ஸ்சரைசரும் இமோலியன்ட்டும் சேம் கிடையாது. மாய்ஸ்சரைசர்ல இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் தான் இமோலியன்ட். ஸோ வந்து மாய்ஸ்சரைசர்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக நம்ம வாங்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா வேஸ்லின் வாங்கிக்கிட்டு நம்ம வந்து மாஸ்க் போடுறதுக்கு முன்னாடி அந்த பார்டர்ஸ் அழுந்துற இடங்கள்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மாஸ்க் அணியலாம். அது மட்டும் இல்லை, மாய்ஸ்சரைசர்னு சொல்லிட்டு நீங்கள் கோகோனட் ஆயில் கூட அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் மாஸ்க் வந்து அணிஞ்சிக்கலாம். மூன்றாவது பாத்தீங்கன்னா ஃபேஸ் கிளென்சர். இப்போ நம்ம வெளியில மாஸ்கோட போயிட்டு வீட்டுக்கு வரும்போது மாஸ்கை கலட்டி வீசிடுங்க. சப்போஸ் அது வாஷபிளா இருந்ததுன்னா மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா முகத்தை வந்து நல்லா கிளென்சர் வச்சு கிளீன் பண்ணணும். அதன் மூலியமா முகத்துல இருக்க தூசுகள் வந்துட்டு நீங்கிடும். எண்ணெய் பசக்கு ஏதாவது இருந்ததுன்னா கூட போயிடும். பாக்டீரியல் growth ஏதாவது இருந்தா கூட போயிடும். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு கிளென்சர் யூஸ் பண்ணி ஃபேஸை வந்து வாஷ் பண்ணணும். இப்போ நேச்சுரலா வீட்டில் இருக்கிற ஒரு கிளென்சர் பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணி நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைனா தேன் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே நேச்சுரல் கிளென்சர், வீட்லேயே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிளென்சர். இப்போ வந்து நாலாவது பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ வந்துட்டு லோஷன் யூஸ் பண்ணும்போது சன்ஸ்கிரீன் லோஷன் தேவையில்லை. அப்படி இல்லையா, நீங்கள் சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டிங்கன்னா அதுலேயே வந்து நேச்சுரலாக ஒரு மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக இருக்கும். அதனால வந்து நீங்கள் வந்து தனியாக ஒரு மாய்ஸ்சரைசர் போட வேண்டிய அவசியம் இல்லை. சன்ஸ்கிரீன் லோஷன் போட்டால் சன்ஸ்கிரீன் லோஷன் மட்டும் போட்டுட்டு வெளியில் போகலாம். ஓகே, இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.